நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 29 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. மேலும் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் கொடுத்துள்ள நிலையில் தற்பொழுது வேட்பாளர்கள் பட்டியல்களும் அவர்களது ஜாதிகளையும் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் பாணியில் செய்திருக்கிறாரா அல்லது தந்திரம் இருக்கிறதா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது வடசென்னை தொகுதியில் ராயபுரம் மனோ வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், தென் சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர், காஞ்சிபுரம் தனி தொகுதியில் ராஜசேகர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அரக்கோணம் ஏஎல் விஜய் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர், கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் ஜெயபிரகாஷ் நாயுடு தொகுதியை சார்ந்தவர், ஆரணி தொகுதியில் போட்டியிடும் கஜேந்திரன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், விழுப்புரம் தனி தொகுதியில் போட்டியிடும் பாக்கியராஜ் தலித் சமூகத்தை சார்ந்தவர், சேலம் தொகுதியில் போட்டியிடும் விக்னேஷ் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் தமிழ்மணி கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் கொங்கு வேளாண் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், கரூர் தொகுதியில் போட்டியிடும் KRL தங்கவேல் கொங்கு வேளாண் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், சிதம்பரம் தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசன் தலித் சமூகத்தை சார்ந்தவர், நாகப்பட்டினம் தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சுஜித் சங்கர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், மதுரை தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சரவணன் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர், தேனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுகவின் வேட்பாளர் நாராயணசாமி முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர், ராமநாதபுரம் தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். முதற்கட்டமாக 16 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் 3 பேர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெறாத நிலையில் வன்னியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. வேலூர் கொங்கு வேளார் சமூகத்தை சேர்ந்த 3 பேரும் சீட் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 4 தனி தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நிலையில்தான் இன்னும் தொகுதிகள் பட்டியல்கள் வெளியிடப்படக்கூடிய நிலையில் அவர்கள் என்ன சாதி என்பதை அடுத்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கலாம். ஆனால் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் ஒரு முஸ்லீம் கூட ஒரு கிறிஸ்டின் கூட இடம்பெறவில்லை என்பது வருத்தத்தை அளிக்கிறது. இது அதிமுகவிற்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.